அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம், திருவண்ணாமலையில் ஏற்றப்படுற தீபத்துக்கு பின்னாடி இருக்க புராண கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரும் பெருமாளும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பிரம்மதேவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கிறது நான் தான், அதனால் நான் தான் பெரியவன்னு சொல்கிறாரு. பெருமாள் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மரங்களை நட்டு வச்சிட்டா போதுமா? அந்த மரங்கள் வளர்கிறதுக்கு தண்ணி தேவையில்லையா? எப்படி ஒரு மரம் வளர்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுபோல தான் நீங்கள் படைச்சி வச்சுருக்க எல்லா உயிரினங்களும் வாழ்கிறதுக்கு என்னோட பாதுகாப்பு தேவைப்படுது. அனைத்து உயிரையும் காக்கிற கடவுளான நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற சண்டை ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுனால இவங்களோட தொழிலான படைக்கும் தொழிலும் காக்கும் தொழிலும் தடைப்பட்டு போனதால் இவங்களுக்கு கீழே இருக்க தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு புரியாமல் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் பிரம்மதேவருக்கும் பெருமாளுக்கும் நடுவில் ஒரு ஒளியாக தோன்றுறாரு. அந்த ஒளிக்கு தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் ரொம்ப நீளமான ஒளியாக இருக்குது. அந்த ஒளி 1000 சூரியனோட பிரகாசத்தோட பல மடங்கு பிரகாசமாக இருக்குது. அந்த நேரத்தில் அசுரரி ஒலிக்குது. அசுரரினா ஒரு சத்தம், அது காதில் கேட்க மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. அந்த அசுரரி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒளியோட தொடக்கத்தையும் முடிவையும் யார் பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லி அந்த அசுரரி சொல்லுது. ஒளியோட தொடக்கத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லி பிரம்மதேவர் கிளம்புறாரு. ஒளியோட அடிப்பகுதியை பார்க்க போகிறேன்னு சொல்லி விஷ்ணு பெருமாள் கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பிரம்மதேவர் அன்னமாக மாறி மேல் நோக்கி பறந்து போகிறாரு. அதே போல் விஷ்ணு பகவானும் வராகி உருவம் எடுத்து நிலத்தை பிளந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவர் சோர்வாயிடுறாரு. அப்போ ஒரு விஷயம் அவருக்கு புரிய வருது, நமக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவே அவர் தொடங்கின இடத்துக்கு வந்துடுறாரு. பிரம்மதேவர் பறந்து போயிட்டு இருக்கப்போ மேலிருந்து ஒரு தாளம்பூ கீழ் நோக்கி வந்துட்டுருக்கு. அந்த தாளம்பூவை கையில் பிடிச்சிக்கிட்டு பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இதுக்கு மேலே போக முடியாது, நான் எங்கே தொடங்கணும்னோ அந்த இடத்துக்கு நான் மேலே பார்த்துட்டு தான் உன்னை எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லி நீ எல்லாருக்கிட்டேயும் சொல்லுன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்கிறாரு. அந்த தாளம்பூவும் அவர் சொன்னபடியே பொய் சாட்சி சொல்லுது. இதை கேட்டதுக்கப்புறம் சிவபெருமான் ரொம்பவே கோவப்பட்டு தாளம்பூவை இனிமேல் நீ எந்த பூஜையிலுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சபிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொன்ன விஷ்ணு பகவானுக்கு பல இடங்களில் கோயில் வைக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு கோயிலே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. பெருமாளும் பிரம்மதேவரும் நம்ம 2 பேரை விடவே பெரியவர் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கைகூப்பி வணங்குறாங்க. இப்படி பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் சிவபெருமானை தரிசித்த இடம்தான் திருவண்ணாமலை. அதனால தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்து வணங்கின மாதிரி மற்ற மக்களும் பார்த்து வணங்கணுன்னு தான் இன்னைக்கு தீபம் ஏற்றுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.